வேலுச்சா நகர் அதிகமாக தொழிலாளிகள் குடியிருக்கிற குடியிருப்பு பகுதி. 5000 பேர் 5000 பேர் 10,000 பேர் வந்தால் கடுமையான நெருக்கடி வந்துடும். 10,000 பேர் வெளியிலையும் போக முடியாது, உள்ளே வர முடியாது. இப்போ விஜய் கட்சி மாவட்ட செயலாளர் தான் அதை அனுமதி கேட்டது. இப்போ அவர் கைது பண்ணல, கண்டிப்பாக கைது பண்ணியிருக்கணும். வழக்கு பதிவு பண்ணியிருக்கா, கைது பண்ண மாட்டாங்க. கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. விஜயுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அங்கேருந்து உடனடியாக அவர் சென்னைக்கு திரும்பிட்டாரு, வந்த பிறகு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாரு. இது நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு அது 2 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு அவரே சொல்லுவார். பிரச்சனையே அவர் இட்டாண்டு போகிறதாயா, இதுதான் அவர் பாலிசி. 50,000 பேர் கூடுவானான்னு அவர் பார்த்துருக்கணுமா இல்லையா? தண்ணி ஏற்பாடு எதுவும் செய்யலை, அங்கே வந்தவங்களுக்கு ஒதுங்குறதுக்கான சரியான சார் இடமே சரியில்லைங்கிற அப்புறம் நீங்கள் தண்ணிக்கு போயிட்டீங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டம் கூடுதுன்னு விஜய் வர வேண்டான்னு நிறுத்தி வச்சுருவாங்க. இது சினிமாக்காரன் பாலிடிக்ஸ். இப்படி எங்கே திருப்பினாலும் சாவுறான். அதை பற்றியெல்லாம் மனிதாபிமானமாக ஒரு சுட்டு கண்ணீர் கூட வடிப்பதில்லை இந்த தலைவர்கள்லாம். விஜய்கிட்ட போய் சொல்லக்கூடிய ஆள் ஒரே ஆள் புஷி தான். புஷியும் ஆதவ் அர்ஜுனா தான். 2 பேருக்குமே அரசியல் அரிச்சுவடியே தெரியாது. எந்த அசம்பாவிதம் நடக்காதா, இதை போய் ஆய்வு செஞ்சு பார்த்து வேண்டான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ உன்னுடைய ஐடி பேங்க் என்ன பண்ணுது, என்னையா பண்ணுது? இந்த கூட்டத்தினால இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த பகுதிக்கு தன்னுடைய கட்சி ஆட்களை அனுப்பி நிவாரணப் பணிகள் செய்யுது, கொடிய அரக்கம்பத்தில் பறக்க விடுறது, இது கூட எதுவுமே பண்ணலைன்னா இவங்க என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு? இல்லை சார், ஒன்றுமே தெரியாது சார். அந்த கூட்டத்துக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ கூட புஷி ஆனந்த் மேலே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் மேலே போட்டிருக்கணும், மாவட்ட செயலாளர் மேலே போட்டிருக்கு. விஜய் மீது நீங்கள் கடுமையான பிரிவில் எந்த அடிப்படை அரசியலே தெரியாது. நீ எப்படி முதலமைச்சர் நாற்காலி உன் தகுதியானவன இருக்க முடியும்? பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் பிரச்சார கூட்டத்தில் 39 உயிர்கள் பறிபோயிருப்பது இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இவ்வளவு பெரிய துயர சம்பவம், முதல்ல இதுக்கு யார் பொறுப்பேற்பது? நீங்கள் வேலுச்சா நகர் இந்த அதிகமாக தொழிலாளிகள் குடியிருக்கிற குடியிருப்பு பகுதி. தெருக்கள் கூட அகலமாக இல்லை, பெரிய கட்டடங்கள் இல்லை, எல்லாமே தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி. அதிகபட்சம் 5000 பேர் இங்கே கூடலாம், அதிகபட்சம். இதை தாண்டினா இன்னொரு 5000 பேர் கூடலாம். 5000 பேர் 10,000 பேர் வந்தால் கடுமையான நெருக்கடி வந்துடும். 10,000 பேர் வெளியிலையும் போக முடியாது, உள்ளே வர முடியாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இங்கே தாங்க எடப்பாடி பேசிட்டு போனார்னு கேட்கலாம். இப்போது எடப்பாடியை பார்க்க வருகிற அதிமுக கூட்டத்துக்கும் விஜயை பார்க்க வந்த குழந்தை குட்டிகளோடு இறந்து போன கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவன் தள்ளுமுள்ளெல்லாம் பண்ண மாட்டான், தூரமானு பேச்சை கேட்பான். பேச்சை கேட்பான். பொதுவாக அரசியல் கட்சி தொண்டர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆமாம். ஆனால் இந்த கூட்டம் விஜயை நேரில் பார்க்குற கூட்டம். இப்போ விஜய் கட்சி மாவட்ட செயலாளர் தான் அதை அனுமதி கேட்டது. இப்போ அவர் கைது பண்ணல, கண்டிப்பாக கைது பண்ணியிருக்கணும். வழக்கு பதிவு பண்ணியிருக்கா, கைது பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜயை டைட் பண்ணிங்கன்னா விஜய் உங்களை டைட் பண்ணுவார். சார், இப்போது இந்த கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. விஜயுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அங்கேருந்து உடனடியாக அவர் சென்னைக்கு திரும்பிட்டாரு, வந்த பிறகு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாரு. இது நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்படி அணுகியிருக்கணும்? அதாவது இப்போ இந்த வேலுச்சாமிபுரத்துக்கு ஆய்வு செய்வதற்கு ஒருத்தர் வந்திருக்கார், புஷி ஆனந்த் வந்திருக்கார். விஜய்க்கு அது 2 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு அவரே சொல்லுவார். ஆமாம், எனக்கு பிரச்சனையே அவர் இட்டாண்டு போகிறதாயா, இதுதான் அவர் பாலிசி. அப்போ அந்த வேலுச்சாமிபுரத்தில் 50,000 பேர் கூடுவானான்னு அவர் பார்த்துருக்கணுமா இல்லையா? அந்த கட்சிக்கார மாவட்ட செயலாளர் இருப்பான், வட்டஞ்சோ எல்லாம் இருப்பேன், துண்டு. ஏப்பா இங்கே இவ்வளோ கூட்டம் கூடுமான்னு பார்த்துருக்கணுமா இல்லையா? புஷி ஆனந்த் வந்திருக்காரு, எல்லாம் பார்த்துருக்காரு. அவங்கள்ட்ட 5 லட்சம் மாவட்ட செயலர் சேர்த்து வச்சுருப்பான், 5 லட்சம் 10 லட்சம், அதை வாங்கிட்டு கிளம்பிட்டார். அப்போது இது முதல் தப்பு எங்கே ஆரம்பிச்சிருக்கு? புஷி ஆனந்த்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு. புஷி ஆனந்து ஒரு 1500-2000 ஓட்டு. புஷிங்கிறது பிரெஞ்சு சொல்லு.
அந்த ஒரு பாய்கிட்ட இவர் எடுபடியாக இருந்தார். அந்த பாய் செத்து போயிட்டார். பாய் குடும்பம் இவரை நிறுத்தி இவர் எம்எல்ஏ. இதுதான் இவருக்கு இவருடைய அரசியல் அனுபவம். தண்ணி ஏற்பாடு எதுவும் செய்யலை, அங்கே வந்தவங்களுக்கு ஒதுங்குறதுக்கான சரியான சார் இடமே சரியில்லைங்கிற அப்புறம் நீங்கள் தண்ணிக்கு போயிட்டீங்க. அங்கே அதிகபட்சம் 5000 பேர் சார் கூட முடியும். 10,000 பேர். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டம் கூடுன்னு விஜய் வர வேண்டான்னு நிறுத்தி வச்சுருவாங்க. இது சினிமாக்காரன் பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக 12 மணிக்கு அங்கே வந்திருக்கணும், அவர் 7 மணிக்கு வராரு. கூட்டம் ஏறிட்டே இருக்கு. கூட்டம் வர நீங்கள் எப்போவுமே இந்த போலி தலைவர் சினிமாக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், கூட்டம் வந்துருச்சான்னு கேட்பான். வரல, சரி பேசி அவனை பேச சொல்லு. மறுபடி கூட்டம் வந்துருச்சா, கொஞ்சம் வந்திருக்கு, சரி பேச சொல்லு. இதுதான் சினிமாக்காரன். நீங்கள் காமராஜ், பெரியார், எம்ஜிஆர் உட்பட அந்த தேதிக்கு மேடையில் ஏறிடுவாங்க. அந்த அந்த நேரத்துக்கு மேடையில் ஏறிடுவாங்க. ரெண்டாவது அவங்க பேச்சுக்கு கூட்டம் வந்துடும். இதுதான் விஷயம். இப்போது கடைசி நீங்கள் காமராஜ் ஆட்சி முடிஞ்சது. கடைசி அந்த திராவிட இயக்கத்தில் ஒரே ஒரு ஆள் ஏமாத்தாத ஒரே ஒரு நடிகை எம்ஜிஆர். இந்த மக்களை அப்பாவியாக நமக்கு பின்னாடி திரியிறானுங்களாடா. நமக்கு கண்ணு முன்னு தெரியாமல் ஓட்டு போடானே, கண்ணு முன்னு தெரியாமல் காற்று கிடக்கிறானே. காலையில் 6 மணிக்கு வரணும், ராத்திரி இப்போ அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு காற்று கிடக்கிறானே. இவனை ஏமாற்றக்கூடாதுன்னு மனிதாபிமானமாக நினச்ச ஒரே தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு பின்னாடி அத்தனை பேரும் இந்த மக்களை ஏமாற்றணும், இந்த மக்கள்கிட்ட ஏமாற்றணும். இவனுக்கு 500 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கி நம்ம ஒரு ஓட்டுக்கு 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும். இதுதான் இந்த திராவிட அரசியல். திமுக அதிமுக 2 செய்கிற அரசியல். நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து 100 ரூபா அடிச்சுட்டு போயிட்டான். மகாமத்தில் 25 பேர். இப்படி எங்கே திருப்பினாலும் சாவுறான். அதை பற்றியெல்லாம் மனிதாபிமானமாக ஒரு சுட்டு கண்ணீர் கூட வடிப்பதில்லை இந்த தலைவர்கள்லாம். அவ்வளோ செயற்கை நடிப்பு. முத்துக்குமார் செத்து கிடக்கிறா, அவ்வளோ தலைவன் வந்தான். நான் அங்கே இருந்தேன். மேக்கப்புக்கு போட்டு குளித்து சட்டை போட்டுட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, புது செருப்பு, ரோஸ் பவுடர் மின்னுது. செத்து கிடக்கிறான் முத்துக்குமார். எதுக்கு செத்தான்? ஈழ பிரச்சனைக்காக செத்து கிடக்கிற பொழுது நான் பல தலைவர்களை பக்கத்தில் இருந்தே பார்த்தேன். ஃபுல் மேக்கப்பில், ஃபுல் சென்ட்டில். இதுதான் தலைவர்கள். தமிழ்நாட்டு அரசியல் இப்படி தாங்க இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் கூடுறான்னா புஷியானது என்ன பண்ணி இருக்கணும், இதை தவிர்த்துருக்கணும். தவிர்த்துட்டு எங்களுக்கு மதுரை பைபாஸ் ரோடு கூட இல்லை, கூட்டமே இல்லை. அதை பற்றிலாம் இவர்களுக்கு ஏற்கனவே காலதாமதமாக தான் கிளம்புறாரு. அவர் 8:45 அங்கே இருக்கணும், இங்கேருந்து 8:45 தான் கிளம்புறாரு. அப்போ தவிர்த்துருக்கலாம். அப்போ சாவை பற்றி இவர்களுக்கு கவலையே இல்லை. இப்போ இந்த அறிக்கை கூட விஜய்க்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. எப்போ தூங்கினார், எப்போ 6 மணி டைம் ஆச்சுன்னு தெரியல. யாரோ ஒருவர் அறிக்கை எழுதி மீடியாவுக்கு வந்துரு. அங்கேருந்து ஆமாம் ஃப்ளைட்டில் கிளம்பி இங்கே வந்து இறங்கணுன்னு வந்துருச்சு 4 வரியில். இது இந்த ரிப்போர்ட்டு நீங்கள் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான் அறிக்கைக்காக. ஆளுங்கட்சி கொடுத்தா இவன் எதிர்கட்சி கொடுத்துருவான். எதுக்கு? அப்போ அந்த தலைவரை நம்மளுக்கு அறிக்கை வந்திருக்கா, இதுதான் இது ரிட்டையர்டான நிருபர் பூரா இருக்கான்ல, அவன் பூரா இதுதான் வேலை. இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன். அவ்வளோ அவர் விஜய்க்கு அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. இதனுடைய விளைவு தான் இந்த 39 உயிர். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. விஜய்கிட்ட போய் சொல்லக்கூடிய ஆள் ஒரே ஆள் புஷி தான். புஷியும் ஆதவ் அர்ஜுனா தான். 2 பேருக்குமே அரசியல் அரிச்சுவடியே தெரியாது. நீங்கள் அந்த இடம் வெளிச்சாமிபுரத்தில் ஒரு 30,000-40,000 பேர் கூட முடியுமா? எந்த அசம்பாதம் நடக்காதா? இதை போய் ஆய்வு செஞ்சு பார்த்து வேண்டான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ உன்னுடைய ஐடி பேங்க் என்ன பண்ணுது, என்னையா பண்ணுது? மாற்று இடம் கேட்டிருக்கணும், மாற்று இடம் கேட்டிருக்கணும், நம்மளை பார்க்க வரவங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ண, அதெல்லாம் தேவையில்லை. இப்போவே விஜய் கட்சியில் அவர் முதலமைச்சர், அவர் ஒருத்தர் உள்துறை அமைச்சர், ஒருத்தர் பிடபிள்யூ, எங்கெங்கே ஆறு இருக்குது, எங்கே குளம் இருக்குது, எங்கே திருடலாம், வெட்டாமல் எப்படி எடுக்கலாம், இப்படி ஓடிட்டுருக்கு. இப்போ நேற்று 3 நிமிஷம் தான் பேசியிருக்கிறாரு மேலே ஏறி. அப்போ ஆதவ அர்ஜுனா வந்து சொல்கிறாரு, ஒரு குழந்தைய காணோம், அக்ஷிதான்னு பேர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட தம்பிகளை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. அவ்வளோதான் சார். இதுதாங்க சமூக கடமை. அவருக்கு தெரிந்த சமூக கடமை, அவ்வளோதான். நீங்கள் கத்தி படத்தில் கொக்கோ கோலாவை எதுக்கணும்னு நடிக்கிறாரு. அதுக்கு முந்தி கொக்கோ கோலோட 5 கோடி விளம்பரத்துக்கு காசை வாங்கிட்டு கொக்கோ கோலா குடிக்கிட்டு போயிட்டார். இதுதான் இவரை தேடி இந்த மக்கள் பூரா போகிறான். அதுதான் பாவமாக இருக்குது. இந்த மக்கள் பூரா திமுக மேலே அதிருப்தி. நான் விசாரித்தேன், ரசிகர் மன்றத்தை தாண்டி
திமுக அதிமுக மீது வெறுப்பு இருக்கிறவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? எவன் ஒருத்தர் வர்றான், ஒரு சினிமாக்காரன் வர்றான், இவனுக்கு ஒரு வாய்ப்பு. அரசியல் இப்படி போயிடுச்சு. நல்லது பண்ணுவான்னு நம்புறாங்க. கோடம்பாக்கத்துக்கு போயிடுச்சு அரசியல். கோடம்பாக்கத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கணும். எங்கே பாலன் இல்லத்துக்கு கொண்டு வந்திருக்கணும், கம்யூனிஸ்ட் அரசியல் கொண்டு வந்திருக்கணும், அது இல்லை. பெரியாதரால் கொண்டு வந்திருக்கணும், இல்லை. தமிழ் தேசியம் போயிருக்கணும், இல்லை. சீமானை நம்பி 40 லட்சம் பேர் வந்தான். படுக்க பாய் இல்லாமல் சாராய கடையில் படுத்து கிடந்த அந்த சைமனை நம்பி எவ்வளோ பேர் வந்தான்? 40 லட்சம். திமுக அதிமுக பிடிக்காத வந்தான். சீமானை யாருன்னு தெரியாது போன மாதம் வரைக்கும். சீமா பையனை அமெரிக்காவில் படிக்க வைக்கிறான், மற்றவனெல்லாம் மாடு மேய்க்க சொல்கிறான். மாடு மேய்கிட போய் அரசு சம்பளம் உங்களுக்குலாம் தன்னுடைய பையன் எங்கே இருக்கான்? அமெரிக்காவில் படிக்கிறான். அந்த விஜயலட்சுமி சொல்கிற தேன்மொழி, யாழ்மதி, அப்பா அம்மா 2 பேரும் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி அமெரிக்கனில் க்ரீன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கார் சீமா. சீமானுடைய கள்ளக்காதலியான அந்த யாழ்மதி, தேன்மொழி ஃப்ரான்ஸில் லார்ட் செப்பலுங்கிற ஏரியாவில் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கா. எல்லாம் திரள் நிதி தான். அவளுக்கு ஒரு கள்ளக்காதல மோகன் ஒருத்தன். இப்படி கேவலம், இந்த கேவலம்லாம் பார்த்த பிறகு அப்படியே எங்கே போயிட்டானுங்க பிரிஞ்சு. அப்படியே யார் நமக்கு வந்து விடியலை யார் கொடுப்பான்னு தேடுறாங்க. இதுதான் கூட்டம். அப்போ எடப்பாடிகிட்ட வேலுமணி, தங்கமணி, வீரமணி எல்லாம் 1 லட்சம் கோடி திருடி வச்சுருக்கான். எல்லாம் மக்கள் பார்க்குறான். 1 லட்சம் கோடி அந்த மக்கள் வரி அப்படியே திருடி வச்சிருவன எப்படி தலைவனாக ஏற்றுக்குவான்? இவங்களும் மனுவில் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புசி ஆனந்துக்கும் அதை பற்றின பெரிய அறிவு இல்லை சார். அதெல்லாம் யோசிக்கிறக்கே நேரம் இல்லை சார். அந்த மாவட்ட செயலாளர் அப்போ எவ்வளோ வசூல் பண்ணி வச்சுருக்கிறேன்? 10 லட்சம் கொடு ஏதோ கொடுத்து பர்மிஷன் வாங்க போ, பார்த்துக்குவோம். இவர்களுக்கு நீங்கள் அங்கே ஒரு 30,000-40,000 பேர் வருவான். செயற்கையாகவே நீங்கள் நேரத்தை ஒரு பெரிய கூட்டம் செய்யாது. சினிமாக்காரன் கூட அப்படி தான் இருப்பான். அக்மாருக்கு சினிமாக்காரனுக்கு உண்மையே இருக்காது, எல்லாம் போலியாக இருக்கும். நேற்று அங்கே உள்ள ஒரு செய்தியாளர்கிட்ட விசாரிக்கிறப்ப சொல்கிறார் சார், விஜய் வர்றது வரைக்கும் அங்கே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து ஒரு 5,000 பேர் உள்ளே வந்து சேர்ந்த உடனே நிற்கிறதுக்கே முடியாமல் அந்த இடம் அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் விஜயும் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற நிலவரம் தெரிய வந்தோடனே கிளம்பிடுறாரு உடனே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இதெல்லாம் நீங்கள் அவரோட ஐடி விங் இருக்கா இல்லையா? நிச்சயமாக. வாய்ஸ் ஆஃப் காமனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் 3 முதல் 5 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாரு. எல்லா ஆங்கரையும் அங்கே பிடிச்சி கொடுத்து அங்கே வச்சு. இப்போ அரசியல் வகுப்பாளர் வேறு இருக்கிறாங்க. அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியராஜ். ஆமாம். இப்போ இந்த கும்பலுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்கல்ல, அப்போ அங்கே எவ்வளோ கூட்டம் வரும், அந்த இடம் சரியா ஒரு சர்வே பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதை பற்றிலாம் இல்லை. அந்த அறிவு கள்ளலாற்றி மார்ட்டினுக்கு அந்த அறிவே இல்லை. அதை பற்றி 1% தெரியாது. புஷி ஆனந்தே முதலமைச்சர் ஆயிடுச்சு, 5 லட்சம் கோடி நமக்கு சேஃப்டி ஆயிடுச்சு, 1 லட்சம் கோடி சேஃப்டி ஆயிடுச்சு. இந்த இவனை இதை தாண்டி எதுவுமே தெரியாதுங்க. மார்க்ஸு, ஏங்கல்ஸு, தமிழ் தேசியம், நக்சல் பாரிசம், இல்லை அண்ணா பெரியாரிசம், ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க. இட்டாண்டு போகிறது. சரி, இப்போது தாவேக்கால இந்த கூட்டத்தினால இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஒரு இரங்கல் தெரிவிக்கிறது, அந்த பகுதிக்கு தன்னுடைய கட்சி ஆட்களை அனுப்பி நிவாரணப் பணிகள் செய்யுது, கொடி அறக்கம்பத்தில் பறக்க விடுறது, இது கூட எதுவுமே பண்ணலைன்னா இவங்க என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இல்லை சார், ஒன்றுமே தெரியாது சார். அந்த கூட்டத்துக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு இயற்கையான ஒரு கூட்டம் இருக்குது. திமுக அதிமுகவை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் பூரா விஜய்கிட்ட போகுது. இளைஞர் கூட்டம் கூட நான் நினச்சேன். அதை தாண்டி நீங்கள் நடுநிலையாளர்களும் இப்போ விஜயை ஏதாவது செய்ய இவன் வேண்டாயா. இப்போ இந்த கரூர் சம்பவம் எந்த மாதிரியான தாக்கத்தை தாவேக்கால ஏற்படுத்தும்? இனிமேலாவது மக்கள் திருந்துவாங்களா? இந்த மாதிரி போய் நிற்கிற வாய்ப்பே இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு ஜெயலலிதா அந்த ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி ப்ளசன்ட்டையில் காசு வாங்கி அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போகிறா. பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், வேளாண்மை கல்லூரி மாணவிகள் கோகிலவாணி கொளுத்துறானா இல்லையா? அப்போ அவனுக்கு அரசியல் தெரியுமா? தலைமை உள்ளே போயிட்டா 4 பேரை கொல்லணுமியா, 4 பேரை போட்டு தள்ளு, 4 பஸ்ஸை கொளுத்து. இதுதான் அரசியல். அந்த கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லையா? தொடர்ந்து செம்பரம்பாக்கத்தில் எத்தனை பேர் செத்தான்? செம்பரம்பாக்கம் ஏரி நிறைஞ்சிட்டே இருக்குது. திறந்து விடுறதா என்ன பண்ணுறது சிட்டிக்குள்ளே? அது சிஎம்ஐ கேட்டு சொல்லுங்கன்னு பிடபிள்யூ செக்ரட்டரி வரைக்கும் பேசுகிறான். யாரும் பதில் சொல்ல முடியல. சிஎம் கேட்டு சொல்கிறேன். ஆனால் உடைய போகுது. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி என்ன பண்ணா, அவனை திறந்து விட்டான். 100 பேர் செத்து போயிட்டான்.
இதுக்கு ஜெயலலிதா தானே காரணம். மகாமத்தில் ஜெயலலிதா பார்க்க வர கூட்டம், குளிக்க வரும்போது அப்படியே நின்றுட்டு இருக்கான். செவுறு விழுந்து விழுந்த 4 பேர் செத்தான். அப்போ இந்த கூட்டம் தான். இந்த கூட்டத்துக்கு அரசியலே போய் சேரல. அரசியல் போய் சேராமல் அப்பமே தெரியாத அண்ணாதுரை பார்த்து கொண்டார். பெரியாருடைய அரசியலை மறுபரிசீலனை செய்தார். தம்பி வா, தங்க முகத்தை காமி. இப்போ தான் தங்க முகம்தான். எம்ஜிஆர் செஞ்ச பாவம் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. அந்த பாவத்தை கழுவி அவரே ஆட்சிக்கு கொண்டார். அவர் ஆட்சிக்கு வந்து நீங்கள் ஏமாற்றவோ திருடவோ கொள்ளையடிக்கவோ அந்த செய்யவே இல்லை. அவர் செத்து போயிட்டார். அதற்கு பிறகு அரசியலே இல்லை தமிழ்நாட்டில். அரசியலே இல்லை. 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவான், 500 ரூபா கொடுத்தா கூட்டம் சேர்ந்துருவான். காக்கா பிரியாணி கோட்டரை கொடுத்தா ஓட்டு போடுவான். ஜெயலலிதா எப்போ வரும் அந்த அம்மா? அவுட்டரில் தான் கூட்டம் போடும். ஹெலிகாப்டரில் வரும், ஹெலிபேடில் வரும். வயசான கெல்டு கெட்ட கூலி வேலைக்கு போகிற பொம்பளை ஆம்பளை எல்லாம் வேகாத வெயிலில் வேனில் கூட்டிகிட்டு போவான். எதுக்கு? 500 ரூபா காக்கா பிரியாணி கோட்டரை கூட்டிகிட்டு போவான். கூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பல இடங்களை பார்த்துருக்கேன். வேகாத வெயிலில் ஒரு சேர் எடுத்து தலைக்கு பிடிச்சி உட்காந்துருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அதை அறுவடை பண்ணுறதுக்கு தான் சேலத்தில் நடக்க இருந்த இந்த பிரச்சார கூட்டத்தை கரூருக்கு மாற்றுறாரா? முப்பெரும் விழா இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்குது, நம்ம கரூருக்கு போவோம், நம்மளுடைய அந்த வெயிட்டேஜை காமிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் முடிவெடுத்தார். அதுதான் விஜயை முடிவெடுப்பதை விட இது முடிவு செய்யக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோசியர் கடலூர் சந்திரசேகர். சந்திரசேகரை இயக்குவது புஷி ஆனந்த். கடலூரில் அவர் போட்டியிட போடாருன்னு வேற சொல்கிறாங்க. ஆமாம் அவர் 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 குறித்து கொடுக்குறதா. சார், இவங்கெல்லாம் விஜயை ஒரு தலைவனாக பார்க்குறாங்களா இல்லை ஒரு திரைப்பிரபலமாக பார்க்குறாங்களா? தலைவனாக பார்க்குறாங்க. நடிகனாக பார்ப்பது தாண்டி இப்போ அவர் நடிகனாக இருந்து இப்போ தலைவனாகிட்டார். இவர் தான் நம்மளை ரட்சகன் நினைக்கலாம். அங்கே வந்த கூட்டம் பூரா தங்களை காக்க வந்த ரட்சகனை இவர் தான் நினைக்கலாம். இது யாருடைய பலவீனம்? இந்த திராவிட இயக்கங்களுடைய பலவீனம். விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? மறுபடியும் இதே மாதிரி கூட்டத்தை நோக்கி போவாரா? நீங்கள் அறிவு இருந்தால், நீங்கள் ஐடி விங்குக்கு உண்மையாகவே இந்த கூட்டத்தை பற்றி பொது அறிவை பற்றி இருந்தால் இந்த கூட்டம் வேண்டாங்க. இது கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படும். கூட்டம் கண்டிப்பாக வரும். மேலும் மேலும் கூட்டம் நெருக்கிட்டே வரும். அழுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கூட்டத்தில் 10,000 பேருக்கு மேலே வந்தால் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போக முடியாது. கண்டிப்பாக இட நெரிசல் வரும். இது ரெண்டாவது, அது செருப்பு வீசியிருக்காங்க, லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. அப்போது கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு. ஏற்கனவே சில பேர் தொடர்ந்து வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு வராங்க. ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு அசம்பாவிதம் நிகழக்கூடும், அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி நேற்று நடந்திருக்கு. ஒரு தியேட்டரில் 1000 பேர் போனால அந்த தியேட்டர் லைசன்ஸு கலெக்டர் வந்து பார்ப்பார். ஏன்னா 1000 பேர் டக்குன்னு வெளியேற முடியுமா? 1000 பேருக்கே கலெக்டர் வர்றாரு ஸ்பாட்டுக்கு. இங்கே 20,000 பேர் 30,000 பேர் கூடுகிற இடத்துல எத்தனை ஆய்வு பண்ணியிருக்கணும்? ஏன்னா முதலமைச்சர் அலுவலகம் தான் இதை மானிட்டர் பண்ணணும். ஐஜி கூப்பிட்டு அந்த இடம் பர்மிஷன் கொடுக்காதீங்கப்பா, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. எல்லாம் பார்பேரியன்ஸ். குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விஜயை பார்க்குறதுக்கு காலையில் சாயங்காலம் வரைக்கும் இருக்கான். அந்த குழந்தை சாக போகுது. இல்லை, கட்டுப்படுத்தினாலும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, எங்களை தொடர்ந்து கட்டுப்படுத்துகிறாங்க. சட்டத்தை போட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தி என்னங்க இப்படி போட்டு எங்களுக்கு சட்டம் போடுறீங்க? அப்போ எஸ்பிக்கு என்ன வேலை, டிஐஜிக்கு என்ன வேலை, ஐஜிக்கு என்ன வேலை? மக்களை பாதுகாப்பாக தானேங்க வேலை. விஜய் அரசியல் பண்ணுறக்கா இந்த நாடு இருக்குது? புஷி ஆனந்த் அரசியல் பண்ணுறக்கா இந்த நாடு இருக்குது? மக்களை பாதுகாக்க வேண்டிய யாருடைய கடமை? கட்டுப்பாடு போடுறீங்களான்னா கட்டுப்பாடு போடுறதான அரசுடைய வேலை. மக்களை காப்பாற்றுவதான மக்களுடைய வேலை. என்ன எழுதி வச்சுருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷனில்? காவல். யாருக்கு காவல்? புஷி ஆனந்த் காவலா, விஜய்க்கு காவலா? அப்பா மக்களுக்கு காவலியா? அப்போது விஜய் அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஒரு மூத்த பத்திரிகையாளராக விஜய் இந்த விவகாரத்துக்கு பிறகு இனிமேல் எப்படி செயல்படணும்னு சொல்ல வரீங்க? எங்கே கூட்டம் போட்டாலும் ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா கூட்டம் போடட்டும். நீங்கள் எல்லா மாநாட்டிலையும் பார்த்தீங்க, மாநாடுன்னு சொல்கிறது பொதுக்கூட்டத்தில் பந்தலே போடுறது இல்லையே. வெயிலில் தான். அப்போ இந்த அடிப்படை விஷயம் இவர் கேரவனால தான் என்ன டபுள், அதாவது 50 டன் ஏசியில் தான் இருப்பார். அப்போது இதை பல பத்திரிகை எழுதிட்டான். இதை யார் சொல்லணும்? புஷி ஆனந்தும் ஆதவரிச்சு அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கும் தேவையில்லை. இந்த காட்டுப்பையை வந்து கூடுறானே, காட்டு முராண்டி பையை வந்து கூடுறானே, தண்ணி கிடைக்கலாம் டாய்லெட் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போகிறானே. அப்போது இந்த கூட்டம் நமக்கு எப்போ இருந்தாலும் வரும்.
பந்தல் போலினால் வரும், இவனை என்ன பண்ணாலும் வரும். இப்படி மனநிலைக்கு யார் வந்துட்டான்? விஜயும் சுற்றி இருக்கிற ஆமாம் எல்லாம். நீங்கள் அதான் பெரிய கார்ப்பரேட் முதலாளிங்க யார்? விஜய் மார்ட்டின் மருமகன் ஆதவர்ஜுனா. மனிதர்களை பற்றியே தெரியாது. கள்ளலாட்டி வாங்கிட்டு பல குடும்பம் செத்து அழிஞ்சான். ஜெயலலிதா தான் அந்த கள்ளலாட்டியை ஒழிச்சுது. கூலி வேலைக்கு போகிறவன், கட்டட வேலைக்கு போகிறவன், ரிக்ஷா ஓட்டுறவன் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகலான்னு என்ன பண்ணுவான்? அப்படியே வாங்கி லாட்டரியை எடுப்பான். விஜய திமுக வழக்கே போடலையே. இது வரைக்கும் நடந்த எந்த பிரச்சனையிலையும் விஜய் மீது வழக்கே பதிவு செய்யலை. ஏன்? எப்போ எங்கள் தொடர்ந்து அடிச்சிடாத, பட்டுப்படாமல் பேசு, நாங்களும் பட்டுப்படாமல் உனக்கு பாதுகாக்கிறோம். இப்போ கூட புஷி ஆனந்த் மேலே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் மேலே போட்டிருக்கணும், மாவட்ட செயலாளர் மேலே போட்டிருக்காங்க. விஜய் மீது நீங்கள் கடுமையான பிரிவில் ஒரு தலைவன் எப்போ அங்கே போனால் அந்த கூட்டம் எந்த சேதாரம் இருக்காதா? இதை தலைவன் தான் பார்க்கணும். அப்போ எம்ஜிஆர் தான் சிந்திச்சார், காமராஜ் தான் சிந்திச்சார், எத்தனையோ கட்சிக்காரர் தான், பெரியார் தான் சிந்திச்சார். அப்போ அந்த தகுதி உனக்கு இல்லைன்னா நீ தலைவனுக்கு தகுதியே இல்லை. நீ ஒரு ஏமாற்றக்கார, நீ ஒரு மோசடிக்கார. இந்த உயிருக்கு நீ தான் பொறுப்பு. எந்த அடிப்படை அரசியலே தெரியாத நீ எப்படி முதலமைச்சர் நாற்காலி உன் தகுதியானவனா இருக்க முடியும்? மக்களும் அதை புரிஞ்சுக்கிடணும். மக்களுக்கு அரசியலே தெரியல, பாவமாக இருக்கான். குழந்தைய கூட்டிகிட்டு போய் 12 மணி நேரம் பசியாக பட்டினியாக அங்கேருந்து செத்து போயிட்டான்னா அவனை என்ன நினைக்கிறது? அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக ரொம்பவும் திடகாத்திரமாக பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.